ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல, புளிக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். நான் புளி நிறையா போட்டிருக்கேன், அதனால் வந்து தக்காளி வந்து கம்மியாக போட்டிருக்கிறேன். புளி நிறையா போட்டால் தான் ஸ்மெல் வராமல் இருக்கும்ல, அதனால் அந்த மாதிரி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நான் மீன் குழம்பு மசாலாவும் வீட்டு மசாலா 2 ஸ்பூனும் சேர்த்துருக்குறேன். அது வந்து எடுக்க மறந்துட்டேன் நான். சேர்த்து அரைச்சிட்டு புளி ஊற வச்சோம்ல, அந்த தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் உப்பு வந்து ஒரு 3/4 உப்பு தான் போடணும். ஃபுல்லாக வந்து உப்பு போட்டுறக்கூடாது. ஒரு 3/4 டேஸ்ட் அளவு இருக்கிற அளவுக்கு தான் உப்பு போடணும். 3/4 வாசி தான் போடணும். போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, இது வந்து பாறை மீனுங்க. எங்கள் மாமா வந்து பாறை மீன் தான் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தார். வாங்கி கொடுக்கல, சொல்லிட்டு போயிருந்தார். நான் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் கறிக்கடையில். அதில் கொஞ்சத்தை எடுத்து மீன் போட்டு பொரிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். மசாலா போட்டு பெரட்டி வச்சுட்டேன். இருந்தாலும் மீன் பொரிக்கிற மசாலா பத்தலை. நம்மளுக்கு கை வந்தது கலையாச்சே, ஏதாவது போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் இருந்துச்சுங்க. கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் துரை சாப்பிடுவார். அதனால் சிக்கன் மசாலா எடுத்து கலந்து ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சாச்சுங்க ஊறட்டும்னு. இந்த வாட்டர் பாட்டில் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சா, அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு திட்டிட்டு போட்டோம். நம்ம ஆசைப்பட்டதை அடைஞ்சிடணும். அப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த பைப்பில் தண்ணி திருகி பிடிச்சிக்கு விளக்குறது ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வந்து மாமா எனக்கு இது ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீன் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டுட்டு வந்து ஹையில் வச்சிடக்கூடாது. சிம்மில் வச்சு விட்டு கொஞ்சம் நம்ம 3/4 உப்பு தான் நான் அப்போ போட்டிருந்தோம். இப்போ வந்து மேலாப்பில் கொஞ்சம் உப்பு போட்டு சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம், ரொம்பலாம் 3 நிமிஷம் வச்சு கொதிக்க வச்சா போதுங்க. இது வந்து தேங்காய் வந்து நான் உடச்சி இந்த மாதிரி சில்லிச்செல்லாம் எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. இந்த மாதிரி வச்சோம்னா வந்து திருகி ஒருத்தவங்க வந்து அரைச்சி வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சோம்னா ஒரு மாதிரி உதிரியாக ஒரு மாதிரி வரன்னு இருக்குங்க. இந்த மாதிரி வந்து வச்சா ஒரு 2 நாள் 3 நாளைக்கு நல்லா இருக்குதுங்க. அது வந்து கதவு சைடு வச்சிடக்கூடாது. ஃப்ரீசருக்கு கீழே இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தட்டில் வச்சு விட்டா நல்லாயிருக்கும். தேங்காய் கூட கொஞ்சம் சோம்பு, ஒரு 3 பல் பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டு வந்து குழம்பு 3 நிமிஷம் கொதிச்சிருக்கும் பார்த்திங்களா, மீன் கொஞ்சம் வெந்திருக்கும் 3/4 வாசி. இப்போ வந்து இதை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸி ஜார்லாம் கழுவி தண்ணியை ஊற்றிட்டு அதை வந்து ஹையில் வச்சு ஒரு கொதி கொதிச்சோன்னா சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு கொதி தான் கொதிக்கணும், அதுக்கு மேலே கொதிக்கூடாது. அதுக்கு மேலே தேங்காய் ஊற்றி கொதிச்சிச்சின்னா டேஸ்ட்டே மாறி போயிருங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அப்படியே தாளித்து ஊற்றிடலாங்க.